நாட்டில் கடந்த ஆண்டில் தடுப்பு காவலில் 74 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 22 மரணங்கள் போலீஸ் லாக்அப்பிலும், 12 மரணங்கள் தடுப்பு முகாம்களிலும், 10 இறப்புகள் போலீஸ் தடுப்பு காவலிலும் நிகழ்ந்துள்ளதாக பிரதமர் துறை தெரிவித்திருக்கிறது. சுங்கை உடாங் சிறைத்துறையில் 4வரும், க்ளூவாங் சிறையில் 3 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. வாங்சா மாஜு போலீஸ் மாவட்டத்தில் காஜாங் சிறை, பெர்லிஸ் மற்றும் தாப்பா தடுப்பு நிலையத்தில் தலா 1 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இது தவிர குடிநுழைவு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 37 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 2 சிறார்களும் அடங்குவர். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், தாய்லாந்து, இந்தியா, பாலஸ்தீன், வெனிசுவேலா உட்பட மேலும் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் மரணம் அடைந்ததாக பிரதமர் துறை வெளியிட்ட பதிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் 24 மரணங்களும், மருத்துவமனைகளில் 17 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. நிமோனியா, இருதய செயல் இழப்பு, உடல் உறுப்புகளின் உள்ளே இரத்த கசிவு காரணமாகவும் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் தடுப்பு காவலில் ஏற்பட்ட மரணங்கள் கொலை குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரணம் விளைவித்ததற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து சுகமான் பக்கத்தான் அரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனீஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் துறை வழங்கிய பதிலில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது.